த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் உபாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 27 முதல் 30 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 27வது அதிகாரத்திலே, இதோ உன் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு நீ போக யோர்தானை கடக்கும் நாளில் நீ பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளெல்லாம் துலக்கமாய் எழுத கடைவாய் என்று உன்னத தேவன் கட்டளையில் கொடுக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. தேவனாய் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது வருகிறதான சாபங்கள் இந்த ஏபால் மலையிலிருந்து அறிவிக்கப்படுகிற காரியங்களை குறித்தும் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதே போல் 28வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய வசனங்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது வருகிறதான ஆசீர்வாதங்களை குறித்து முதல் 14 வசனங்கள் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். ஆம், என்னென்ன வகைகளிலே மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி 14 வசனங்களிலே ஆண்டவர் தருகிறார். அதே வேளையிலே கீழ்ப்படியாமல் போனால் வருகின்றதான சாபங்களை குறித்து 15வது வசனம் முதல் இந்த அதிகாரம் முடிகிற 68வது வசனம் வரைக்கும் அநேக சாபங்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கீழ்ப்படிதலை காட்டிலும் சாபங்கள் அதிகமாக இருக்கிறது. அது நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. நாம் இந்த சாபத்திலே சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் எச்சரிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை தருகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆம், கர்த்தருடைய வார்த்தை, வேதாகமத்திலே தேவன் தருகிறதான வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாகவும் அதே வேளையில் எச்சரிப்பாகவும் இருக்கிறது. நாம் அது கருத்தாக படித்து இந்த சத்துருடைய கண்ணிகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தொடர்ந்து 29வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கையை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் தருகிறதான கட்டளைகளை குறித்து பார்க்கிறோம். ஓரேபிலே தேவன் இஸ்ரவேல் புத்திரரோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை அல்லாமல் மோவாபின் தேசத்தை அவர்களோடு உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே என்று சொல்லி ஆண்டவர் தருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அதே போல் சீனாய் மலை அடிவாரத்தில் இஸ்ரவேலோடு செய்த உடன்படிக்கை, இவை 2 முக்கிய கொள்கைகளை உடையதாக இருக்கிறது. தம்முடைய உடன்படிக்கையில் தேவன் மாத்திரமே வாக்குத்தத்தங்களை, பொறுப்புகளை நிலைப்படுத்தினார். விசுவாசத்தோடு கீழ்ப்படியும் இயல்புடன் மனிதர் அதை ஏற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த உடன்படிக்கையில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், முன்னால் அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் போலவே இங்கேயும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தருகிறார். இஸ்ரவேல் ஜன மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பின் அவர்கள் கானான் தேசம் கொடுக்கப்படும். அந்த தேசத்திலே அவர்கள் சுகபோகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 30வது அதிகாரத்திலே ஆண்டவரிடத்தில் திரும்பிய பின் ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள், செழிப்பான காரியங்கள் ஆகியவைகளை குறித்து இந்த 30வது அதிகாரத்திலே தரப்பட்டிருக்கிறது. மோசே தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலர் மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பி சேர்ந்தால் அவர்கள் சிறை மீட்கப்பட்டு இழந்த ஐஸ்வர்யத்தை திரும்பவும் பெற்று மீண்டும் தங்கள் தாய்நாட்டுக்கு வந்து சேருவார்கள். அவருடைய ஆவிக்குரிய எழுப்புதலும் புதுப்பித்தலும் செழிப்பும் ஆசீர்வாதமும் அவர்களுக்கு வந்து சேரும் என்று அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூறப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், மனம் திரும்புதல், ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதல், மெசியாவிடம் மனம் திரும்புதல் வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, ஆவிக்குரிய எழுப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் தேசங்களில் தேவனுக்காக ஊழியம் செய்யப்பட வேண்டும். இஸ்ரவேல் வரப்போது தான் நியாய தீர்ப்பு குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை குறித்து மகா உபத்திரவங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு முடிந்த பின் மீதியாக இருப்பவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி ஆண்டவர் தெரிவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிவோம். உன்னதரான தேவன் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். சர்வ மகிமையான காத்து மாறிநிலை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன்.